ஹாய் குட்டீஸ், நம்ம இப்போ கோதுமை மாவில் மினியேச்சர் தான் பார்க்க போகிறோம். இது நான் ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கேன். செஞ்சுட்டு ஒரு 3 to 4 days நீங்கள் இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சிங்கன்னா அழகாக காஞ்சிரும். காஞ்சதுக்கப்புறமா இதில் நம்மளுக்கு பிடிச்ச கலரை பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது கேஸ் ஸ்டவ், சிலிண்டர், வாழை இலை, இது தோசை தவா, இது குக்கரு, இது பிளேட்டு, இது கடாய் செஞ்சு வச்சுருந்தேன். இது கைப்பிடி என் பாப்பா உடச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சிங்கன்னா சூப்பராக காஞ்சி ஸ்டிஃப் ஆகிடும். இதுக்கப்புறமா நம்மளுக்கு இதில் பிடிச்ச கலரை நம்ம இதில் அடிச்சுக்கலாம். ஓகேங்களா? இது என் பொண்ணு தான் 2-3 ஐட்டம் செஞ்சது. அது உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்களும் குட்டீஸ், நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பை நீங்களும் செய்யலாம். ஓகேவா? இப்போ நம்ம பிடிச்ச கலரை அடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு சிலிண்டருக்கு நான் ரெட் கலர் அடிக்கிறேன். நீங்கள் இதெல்லாம் இப்போ டாய்ஸ்லாம் வேணும்னா கடையில் போய் வாங்க வேண்டாம். நீங்கள் அம்மா சப்பாத்திக்கு பூரிக்கெலாம் மாவு பிசைவாங்க இல்லையா, அப்போ கொஞ்சமாக மாவு வாங்கி வச்சுட்டு ஒரு தடவை பிசையும் போது கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு வாங்கி வச்சுட்டு உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குதோ அதெல்லாம் செஞ்சு வச்சுருங்க. செஞ்சு வச்சுட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு 3 to 4 days இல்லை 5 daysனால் கூட பிரச்சனை கிடையாது. நல்லா அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா அழகாக காஞ்சி இந்த மாதிரி ஸ்டிஃப் ஆகிடும். ஸ்டிஃப் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அதை நீங்கள் அடிச்சுக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி டெய்லி எடுத்து காஞ்சிருச்சான்னு பார்க்கக்கூடாது. அந்த மாதிரி பார்த்து தான் என் பொண்ணு ஒன்று உடச்சி வச்சுட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஸ்டவ்வு கலர் அடிக்கிறோம். இப்போ இந்த மாதிரி நீங்களே செஞ்சு நீங்களே பெயிண்ட் அடிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஓகேங்களா? இது குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்சதை செஞ்ச ஹாப்பினஸும் இருக்கும். அவங்களே மேக் பண்ணி அவங்களே மேக் பண்ணுறது அது ஒரு விதமான சந்தோஷமாக தாங்க இருக்கும். குக்கர் செய்ய தான் நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். ஏன்னா குக்கருக்கு உள்ளே குழி வரணுன்றதுனால நிறைய மாவு வச்சு பண்ணால் அது நிற்கலை. அதனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுட்டு அது உள்ளே கொஞ்சம் மாவு ஃபில் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது நிற்கும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்களா விரிசல் விட்டுருச்சு. என் பொண்ணு டெய்லி எடுத்து காஞ்சிருச்சான்னு பார்க்கும், மாவு இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் ஃபீல் பண்ணாதீங்க, அது ஒன்றும் ஆகாது. நம்ம பெயிண்ட் அடிச்சுக்கலாம். பார்த்தீங்களா, பெயிண்ட் அடித்தாச்சு. ரெடி நம்மளோட கோதுமை மாவு மினியேச்சர் ரெடி. இந்த மாதிரி இனிமேல் வர வீடியோஸ்லையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா குட்டீஸ்? நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Bye bye.